ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். கேபி டோக்கன், 4 மேட்ரிக்ஸ் ஸ்பில்ஓவர் இன்கம், ஆட் வாட்சிங் இன்கம் மற்றும் சோஷியல் மீடியா ப்ரொமோஷன் இன்கம், இந்த மாதிரி 4 வகையான வருமான வாய்ப்புகளை வழங்கும் காயின்பேர் அப்படிங்கிற நிறுவனத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வெயிட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, என்னப்பா இதில் எத்தனை பேரை ஆள் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுதா? டோன்ட் வரி, நீங்கள் இந்த வருமான வாய்ப்புகளை பெறுவதற்கு ஒரு நபரை கூட ரெஃபர் செய்ய தேவையில்லை. அப்புறம் எப்படிப்பா இவங்க இன்கம் தராங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து வரலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இதற்கான பதில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த கேபி டோக்கனை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிளாக் செயின் டெக்னாலஜினா என்ன, கிரிப்டோ கரன்சினா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த தகவலை பற்றி உங்களுக்கு தெரியலனாலும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோவில் நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ வாட் இஸ் பிளாக் செயின் டெக்னாலஜி? ஒரு தகவலை மாற்றவே முடியாத வகையில் மற்றும் ஹேக் பண்ண முடியாத வகையில் பப்ளிக் டேட்டாபேஸில் பிளாக்ஸாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி. அண்ட் இந்த பிளாக்ஸ் எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒரு செயின் மாதிரியான ஒரு கனெக்ஷனில் எப்போவுமே இருக்கும். இதில் பியூட்டி என்னென்னா, இந்த இன்ஃபர்மேஷனை யார் வேணாலும் பார்க்க முடியும், பட் அதை மாற்ற முடியாது. இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால், இதில் நடக்கக்கூடிய இந்த டிரான்சாக்ஷன்ஸ் இது எல்லாமே ஒரு டிஜிட்டல் லெட்ஜர்னு கூட சொல்லலாம். நம்ம இது எந்த அளவுக்கு செக்யூர் அப்படின்னாக்க, ஒரு இன்ஃபர்மேஷனை எல்லா பிளாக்லையுமே ஒரு சீக்ரெட் கோடாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் அந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் வேலிடாக இருந்தால் மட்டும்தான் ஒரு இன்ஃபர்மேஷன் திரும்ப வந்து எடுக்க முடியும். இதில் யாராச்சும் ஒரு பிளாக்ல போய் இன்ஃபர்மேஷனை மேனுவலாக சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணால் கூட அந்த ஒரு பிளாக்கை வந்து எடுத்துக்காது. ஸோ அப்போ மெஜாரிட்டி ஆஃப் பிளாக்ஸில் வந்து எந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கோ அதை தான் வந்து வேலிடேட் பண்ணி திரும்ப கொண்டாந்து கொடுக்கும். பட் ட்ரஸ்ட் மீ, அதை அப்படி எல்லா பிளாக்ஸ்லையும் போயிட்டு நம்மளோட இன்ஃபர்மேஷனை மாடிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது அது நடக்கவே முடியாத விஷயம். இப்போ இந்த பிளாக் செயின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு ஒன்லைன் ஓவர்வியூ வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பிட்காயினை பற்றி சொல்ல போகிறேன், ஃபுல்லாக பாருங்கள். October 31, 2008 சந்தோஷி நாகமுத்து அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஒயிட் பேப்பரை பப்ளிஷ் பண்ணுறாரு. அந்த ஒயிட் பேப்பர் நேம் என்ன அப்படின்னாக்க, பிட்காயின் எ பியர் டு பியர் எலக்ட்ரானிக் கேஷ் சிஸ்டம். அந்த ஒயிட் பேப்பரில் அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அரசாங்கம் மற்றும் எந்த ஒரு இடைத்தரகரும் இல்லாமல் மக்களுக்குள்ளேயே, அதான் பியர் டு பியர், ஓகேங்களா, ஈஸியாக ஹை செக்யூரான வகையில் பிட்காயின் அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரானிக் ஒரு டிஜிட்டல் கரன்சியை வந்து யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் செய்ய முடியும். அட் த சேம் டைம் இதை யாராலையும் ஹேக் பண்ண முடியாது. ஹேக் மட்டும் இல்லை, இதை யாராலையுமே கண்ட்ரோலும் பண்ண முடியாது. ஐ மீன் ஒன்ஸ் ரீடபிள் தான். ஒரு வாட்டி இதை நீங்கள் பப்ளிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் மாற்ற முடியாது. ஆனால் அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு கான்செப்டை வந்து பப்ளிக் மார்க்கெட்டில் சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்லும்போது எல்லாருமே இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற ஒரு கொஷின் இருந்தாங்க. இந்த சுச்சுவேஷனில் Jan 3, 2009 அதே சந்தோஷி நாகமுட்டு அப்படிங்கிறவர் முதல்ல பிட்காயினை பிளாக் செயின் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அதை கிரியேட்டும் பண்ணி அதை பப்ளிக்காக வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. அந்த நாள், அந்த நிமிஷம், இது பல பேருக்கு கூட தெரியாது. தன்னுடைய லைஃப்பை கரண்ட் சுச்சுவேஷன்லேருந்து வேறு லெவலில் இந்த பிட்காயின் யூஸ் பண்ணி உயர்த்த போகுது அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதோடைய ப்ரைஸ் மைல்ஸ்டோன்ஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 2009 லான்ச் பண்ணதுக்கு அப்புறமேட்டு 2010 ஒரு இன்சிடென்ட் நடக்குதுங்க. அந்த இன்சிடெண்ட்டை இன்னைக்கு வரைக்கும் எல்லா நியூஸ் பேப்பர்ஸ், பப்ளிஷ், மேகசின்ஸ் எல்லா இடத்துலையுமே பேசிகிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னா, 2010 ஒருத்தர் வந்து 10,000 பிட்காயின்ஸ், எவ்வளோ 1 இல்லை 2 இல்லை 10,000 பிட்காயின்ஸ் கொடுத்து 2 பீஸா வந்து வாங்கியிருக்காரு. அதுதான் இந்த உலகத்தோட முதல் பிட்காயின் ரியல் வேர்ல்ட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த டைமில் ஒரு பீஸாவோட ரேட்டு ஆவரேஜாக ஒரு $5 வந்து இருக்குன்னு எடுத்துக்கலாமே. அப்போது பீஸாவோட ப்ரைஸ் வந்து ஒரு $5 இருக்குது. அவர் வாங்கின குவான்டிட்டி வந்து 2 பீஸா வந்து வாங்கினார். அப்போ டோட்டலாக அவர் ஸ்பெண்ட் பண்ணது $10,000. எதுக்கு? அந்த 2 பீஸாவுக்கு. அப்போ அதுக்கு அந்த $10 பதிலாக அவர் வந்து பே பண்ணது என்னது? பிட்காயின். அப்போ எத்தனை பிட்காயின் பே பண்ணார்? 10,000 பிட்காயின் பே பண்ணார். அப்போது ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ் ஆஃப் பிட்காயின் என்ன அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா $0.001. அவ்வளோதாங்க அந்த ரேட்டு. எப்போ? 2010. இன்றைக்கி நம்ம வந்து வீடியோ பார்க்குற நேரம் வந்து 2024, விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போது ஒரு பிட்காயினோட வேல்யூ வந்து ஜஸ்ட் $0.001 மட்டும்தான். பட் ஆனால் இப்போ இந்த டைமில் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் இல்லைங்களா, இந்த சுச்சுவேஷனில் ஒரு பிட்காயினோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். வாவ், ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குல்ல. கிட்டத்தட்ட $50,000 மேலே இப்போ பிட்காயினோட ப்ரைஸ் வந்து போயிட்டுருக்கு. அண்ட் அவர் மட்டும் 2010
அந்த 2 பீஸாவுக்கு ஆசைப்படாமல் அந்த பிட்காயினை சேல் பண்ணாமல் அப்படியே ஏதோ கிடப்பில் கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லி கூட வச்சுருந்தார் அப்படின்னா இன்னைக்கு இந்த 2024ல் அதாவது 14 வருஷங்கள் பொறுமையாக அதை பற்றி அவர் சும்மா கண்டுக்காமையே வச்சுருந்தா கூட இப்போ அவர் கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஒன்றும் இல்லை, 10,000 பிட்காயின்ஸ் இன்ட்டு 52,000 ஒரு $50,000 ஆவரேஜாக போடுங்களேன். பா எங்கேயோ போதில்ல, எவ்வளோ வருது பாருங்கள். 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி 10 கோடி கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் இன்றைக்கி அவர் கையில் இருந்திருக்கும். அன்னைக்கு வந்து அந்த $10 அவர் சொந்த காசையே போட்டு விட்டு பிட்காயினை மட்டும் அவர் செல் பண்ணாமல் இருந்திருந்தார் அப்படின்னா இன்றைக்கி அவர் கையில் அது 50 கோடியாக இருந்திருக்கும். நான் சொல்கிறது இந்த 50 கோடி டாலர், சரிங்களா? 50 கோடி ரூபா கிடையாது, அவர் கையில் 50 கோடி டாலர்ஸ் இருந்திருக்கும். அப்போ அது இன்ட்டு ஒரு இந்தியன் ருபிக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 80 ருபீஸ் நான் ஒரு கம்மியாகவே ஆவரேஜ் போடுறேன். அப்போ போட்டால் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், கிட்டத்தட்ட 400 கோடி கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன். எஸ் பாருங்கள். அப்போ அன்னைக்கு வந்து அந்த நிமிஷம் அவர் மட்டும் அந்த பீஸா வாங்காமல் சும்மா ஜஸ்ட் சிஸ்டமில் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி விட்டுருந்தார் அப்படின்னா எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் இருந்திருப்பார். ஜஸ்ட் இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. ஸோ இதிலிருந்தே ஒரு பிட்காயினோட வேல்யூ என்ன அப்படிங்கிறதும் பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்னா என்ன அப்படிங்கிறதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியை பயன்படுத்தி பிட்காயின் மாதிரியே உருவாக்கப்பட்டது தான் இந்த கேபி டோக்கன். இந்த கேபி டோக்கன் அப்படிங்கிறத வந்து இந்த காயின்பேர் நிறுவனம் வந்து உருவாக்கி இருந்தாலும் இதோட எண்ணிக்கையை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக்கவோ இல்லை இதை மாடிஃபை பண்ணவோ இல்லை கம்மி பண்ணவோ இல்லை இதோடைய டிரான்சாக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணவோ இவங்களால முடியாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜியில் ரன் ஆகக்கூடிய ஒரு கிரிப்டோ கரன்சி. அப்படிங்கும்போது அதை மாற்ற யாராலையுமே முடியாது. சரி, ஓகே, அப்போது இவங்களுக்கு என்ன லாபம்? அதை மாற்ற முடியாது அப்படின்னா அப்போ இவங்க எதுக்கு தான் அதை உருவாக்கணும், இவங்களுக்கு என்ன ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு டோட்டல் கேபி டோக்கனோட சப்ளை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 கோடி டோட்டல் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டோட்டல் கேபிட்டலே இருக்குன்னு, கேபிட்டலுங்கிறத விட ஒரு டோட்டலான கவுண்ட் வந்து ஒரு கேபி டோக்கன் வந்து ஒரு 100 கோடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இதில் 50% வந்து ஒரு ப்ரீசேல் பண்ணுறாங்க. அப்போ ஒரு 50 கோடி டோக்கன் வந்து ப்ரீசேல் பண்ணிடுறாங்க. ஒரு 10% மட்டும் அவங்க செல்ஃபாக வச்சுக்கிறாங்க. ஏன்னா ஒரு 40% செல் அதர் யூட்டிலிட்டிஸ் எல்லாமே போயிடும். ஸோ ஒரு 10% மட்டும் அவங்க செல்ஃபாக வந்து வச்சுக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் எவ்வளோ வச்சுருப்பாங்க? ஒரு 10,000 கேபி டோக்கன், சாரி ஒரு 10 கோடி கேபி டோக்கன் வந்து வச்சுருப்பாங்க. உங்களுக்கே தெரியும், பப்ளிக் மார்க்கெட்டில் ஒரு வேல்யூவோட ஒரு டோக்கன் வந்து லான்ச் ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட 2000% மேலே வந்து பம்ப்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். இப்போ சில எக்ஸாம்பிள்ஸும் சொல்கிறேன் பாருங்கள். பைனான்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்டர்நேஷ்னல் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன டோக்கன்ஸோட ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். ஸோ ஒவ்வொரு டோக்கனுமே மினிமம் 2000லேருந்து மேக்ஸிமம் 6000, ஏன் அதுக்கு மேலே கூட கிட்டத்தட்ட 1,00,000% கூட வந்து பார்த்திங்கன்னா ஏறி இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது கண்டிப்பாக இதோடைய ப்ரைஸும் மினிமம் 2000% மேலே தான் இதோட லான்ச்சுக்கு அப்புறமேட்டு போகும். ஸோ அப்போது இதோடைய லான்ச்சுக்கு அப்புறமே இதோடைய ப்ரைஸ் வந்து ஒரு $10, அதிகபட்சம் வேண்டாம், ஒரு $10 இதை ரீச் பண்ணுது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் கூட இவங்க 10 கோடி டோக்கனை செல்ஃபாக வச்சுருக்காங்க. அப்போ இன்ட்டு ஒரு $10 வந்து ரேட்டு போகுது அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ எத்தனை டாலர்ஸ் வந்து வருது பாருங்கள். கிட்டத்தட்ட ஆல்ரெடி 10 கோடி வச்சுருக்காங்க. அப்போ வந்து 100 கோடி டாலர்ஸ். இவங்களுடைய பிஸ்னஸ் ப்ராஃபிட் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு இப்போ புரியும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 100 கோடி டாலர்ஸ்க்கு அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து பயங்கரமாக வந்து உயர்ந்துடும். அது இந்தியன் மணிக்கு கணக்கு பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ இன்ட்டு ஒரு சும்மா ஒரு 80 ரூபா இல்லை 90 ரூபா போட்டு பாருங்களேன், எத்தனையோ கோடி போகுது. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இவங்க எப்படி நமக்கு இவ்வளோ பெனிஃபிட் தராங்க, ஏன் இந்த டோக்கனை வந்து இவங்க கிரியேட் பண்ணுறாங்க, எதுக்காக இப்போ இவங்க வந்து லான்ச் பண்ணுறாங்க, எல்லா இன்ஃபர்மேஷனும் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். சரிப்பா, இதெல்லாம் நடக்குமா, இதுக்கெல்லாம் என்ன ப்ரூஃபு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜேயூபின்னு இப்போ ஒரு டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பைனான்ஸோட கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் டோக்கனில் வந்து லான்ச் ஆச்சு. அதோடைய ப்ரைஸ் ஏறின அன்றைக்கி நான் லான்ச் பீரியட் அன்றைக்கி நான் போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட மோர் தென் 2800% சேம் டேலே ரீச் ஆச்சு. உங்களுக்கு இன்னொரு கேள்வி இருக்கலாம், அப்படின்னா இதை போய் டேரெக்டாக பப்ளிக் மார்க்கெட்லேயே பண்ணலாமே, எதுக்காக வந்து இவங்க வந்து நம்ம ப்ரீசேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. என்ன ரீசன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பப்ளிக் மார்க்கெட்டில் ஒரு டோக்கன் லான்ச் ஆகும்போது, அதே மாதிரி பைனான்ஸ் மாதிரி எக்ஸ்சேஞ்சஸ்லாம் போய் ஒரு டோக்கன் லான்ச் ஆகுது அப்படின்னா அதில் இருக்க எல்லா ப்ராஜெக்டோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லாருமே ப்ரீசேலில் மினிமம் ஹோல்டர்ஸ் ஒரு 10 lakh ஹோல்டர்ஸ் இல்லை மினிமம் ஒரு 1 lakh ஹோல்டர்ஸ் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா
நிறைய ஹோல்டர்ஸை வந்து ஃபஸ்ட்டு ப்ரீசேலில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டோக்கனுக்கு ஒரு வேல்யூவோடு வரும்போது தான் அதை பைனான்ஸ் மாதிரியான இன்டர்நேஷ்னல் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கும் போது தான் அதோடைய ப்ரைஸ் வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா 2000%, 5000%, 6000% சொல்லிட்டு இந்த அளவுக்கு வந்து அது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த காயின்பேர் அப்படிங்கிறவங்க இந்த கேபி டோக்கனை வெப் 2.0 டோக்கனை வந்து பேக்கேஜாக வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இவங்க டோக்கனை வந்து பப்ளிக் மார்க்கெட்டுக்கு வர வரைக்கும் ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு மூலமாக நீங்கள் வந்து மினிமம் 2000% ஃபியூச்சரில் நீங்கள் ரிட்டர்ன்ஸ் வந்து எடுக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லைங்க, அது இப்போ இந்த ஹோல்டர்ஸ் அவங்க இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லையா, அது ப்ளஸ் வந்து இந்த காயினோட பாப்புலாரிட்டி வேணும் இல்லையா. ஸோ அதுக்கு இவங்க ப்ரொமோஷன் அண்ட் ஆட் வாட்சிங் இன்கம் மோடில் ஒரு நாளைக்கு 5 ரூபாயிலிருந்து ஒரு 450 ரூபா வரைக்கும் இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி நம்ம சம்பாதிக்க முடியும். அவங்க நம்ம கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லைங்க. ஜஸ்ட்டு வந்து உள்ளே போய் ரெஜிஸ்டர் பண்ணுறோம். என்னுடைய வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு உங்களுடைய எனக்கே கால் பண்ணி கேளுங்க, இல்லை அப்படின்னா அப்ளை எனக்கு கூட கேளுங்க, இல்லை ஆப்குள்ளே டெபாசிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் ஜஸ்ட் டெபாசிட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்களுடைய யூபிஐ ட்ரான்சாக்ஷன் ஐடி வச்சு டெபாசிட் ரிக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 500 கிரெடிட் ஆகிற போது அதை அப்படியே டாலர் கன்வெர்ட் பண்ணுறீங்க. டக்குன்னு பேக்கேஜ் செக்ஷன் போகிறீங்க, பேக்கேஜாக பை பண்ணுறீங்க, இந்த டோக்கன்ஸ் எல்லாம் பை பண்ணி வச்சுக்கிறீங்க. சரிங்களா. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய ப்ரொமோஷன் இன்கமான சோஷியல் மீடியா ப்ரொமோஷன் வந்து டெய்லியும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறோம், ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் போடுறோம், அதை ப்ரூஃபாக சப்மிட் பண்ணுறோம். கரெக்டாக செஞ்சோம்னா அப்ரூவ் ஆகிட்டு நமக்கு ரிட்டர்ன் வந்துடுது. அப்புறம் ஆட் வாட்சிங் இன்கம்ல போய் கிளிக் பண்ணி விட்டால் கவுண்டர் வர வரைக்கும் வீடியோ பார்க்குறோம். தட்ஸ் ஆல். ரொம்ப சுலபமாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக சொல்கிறேன் எங்கேயுமே கிடைக்காது. இதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மற்ற எல்லா பிஸ்னஸ் விடவும் இதில் வந்து ஹியூஜ் ப்ராஃபிட்ஸ் வந்து நீங்கள் மேக் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு கேபி டோக்கன்னா என்ன, பிளாக் செயின் டெக்னாலஜினா என்ன, பிட்காயினா என்ன, ஏன் இந்த கேபி டோக்கன் நம்ம வாங்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இன்னும் வெயிட் பண்ணுறீங்க? இதை விடவா உங்களுக்கு வேறு அருமையான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது லைஃப்பில் நீங்கள் செட்டில் ஆக? உடனே கால் பண்ணுங்கள், உங்களுடைய பர்ச்சேஸ் ஆரம்பிங்க.